கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த மதுகபை பின்பற்றுகின்ற காரணத்தினால் இஸ்லாமிய சமூகத்தில் பெண்களுக்கு இழைக்கின்ற அடுத்தபடியான ஒரு கொடுமை, பெண்கள் பள்ளிக்கு செல்லக்கூடாது. பெண்கள் இதுபோன்று அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்கு பெண்கள் செல்லக்கூடாது. பெண்கள் பள்ளிக்கு செல்வதை தடை செய்வதற்காக வேண்டிய மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தினார்கள் திருவனந்தபுரத்திலே கேரளத்து முஸ்லிம்கள். எல்லா பத்திரிகைகளிலும் நீங்க பார்க்கலாம். அதற்கு மார்க்க உலமாக்கள் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? பெண்களை அப்படி ஒரு வேளை நாம் அனுமதித்தால் அவர்கள் மாத விளக்கோடு வந்தாலும் நமக்கு தெரியாம போயிருமே. விளக்கம் ஏன் குளிப்பு கடமையான ஆண்களும் பள்ளிக்கு வரக்கூடாது? எல்லாம் குளிச்சுட்டு தான் வரானு யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. கீழ்த்தரமான மனித அறிவுக்கே உட்படாத மற்ற ரகமான ஒரு சில விளக்கங்களை மனித சமூகத்திலே எடுத்து சொல்லி பெண்களை இரண்டாம் தர குடிமக்களாக இந்த மனித சமூகத்திலே நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இஸ்லாமிய சமூகத்தில் மதுகபை பயன்படுத்தி நிறைய பேர்கள் பெண்கள் பள்ளிக்கு செல்லக்கூடாது, இமாம் ஜமாத்திலே பங்கெடுக்க கூடாது, பள்ளிவாயலோடு பெண்கள் தொடர்பு வைக்க கூடாது என்று பேசுகிற மதுகபுவாதிகளை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் எந்த அளவுக்கு பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள், இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகை நடத்தி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒரு சில நபிமொழிகளின் மூலம், ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளின் மூலம் உங்களுடைய கவனத்திற்கு நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது குழந்தையின் அழுகுரல் சப்தத்தை கேட்பேன். தாய்மார்கள் குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்திருப்பார்கள். குழந்தையினுடைய அழுகுரல் சப்தத்தை கேட்பேன். குழந்தையின் அழுகுரல் சப்தத்தை கேட்டு அந்த தொழுகையை நான் சுருக்கி கூட நான் தொழுதுண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே 868வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். சுருக்கி தொழுதார் என்றால் என்ன பொருள்? 4 ரக்காத் 2 ரக்காத் தொழுதாரா நினைச்சிடக்கூடாது. பெரிய சூரா ஓதாம சின்ன சூரா ஓதினார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள். உம்முல் ஃபத்ல் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணியை பாருங்கள். 77வது அத்தியாயம் திருக்குர்ஆனிலே வல் முர்சலாத்துல் உர்ஃபன் என்று சொல்லப்படுகிற அத்தியாயம். இந்த வல் முர்சலாத்து உர்ஃபன் என்று சொல்லப்படுகிற 77வது அத்தியாயத்தை நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நின்று கொண்டு தொழுது மனநமிட்டு இருக்கிறேன் என்று அந்த அம்மா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நபிமொழி புகாரியினுடைய ஹதீஸ் கிதாபிலே நீங்கள் பார்க்கலாம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஜமாத்தோடு பெண்கள் தொழும் பொழுது இமாமுக்கு ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டால், 4 ரக்காத்துக்கு 3 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாலோ, 2வது அத்தஹியாத்துக்கு உட்காராம 3வது ரக்காத்துக்கு அவர் எந்திரிச்சிட்டாலோ, ஆண்கள் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி இமாமுக்கு என்ன செய்யலாம்? நினைவுறுத்தலாம் அந்த தவற. பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கை தட்டுவதின் மூலம் நீங்கள் இமாமுக்கு அறிவுறுத்துங்கள். அப்ப பெண்கள் பள்ளிக்கு வர வேண்டும், இமாமுடைய தவறை கூட சுட்டி காட்டுகின்ற உரிமை பெண்களுக்கு உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியிலே 1203வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். வீட்டிலே தனிமையில் தொழுகிறீர்கள், யாராவது வீட்டினுடைய கதவை வந்து தட்டுகிறார்கள், கை தட்டுவதின் மூலம் நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்த்தலாம். அந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களுக்கு அனைத்து வகையான உரிமைகளையும் இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஃபஜ்ர் தொழுது விட்டு அமர்ந்து கொண்டிருப்பேன், பெண்கள் தங்களுடைய முந்தானையால் போர்த்தியவர்களாக பள்ளியை விட்டு வெளியேறுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஃபஜ்ர் தொழுகையில் பெண்கள் ஜமாத்தோடு பங்கெடுத்திருக்கிறார்கள். புகாரியில 867வது நபிமொழி, 372வது நபிமொழி, 578வது நபிமொழி, 872வது நபிமொழிகளில் நீங்கள் பார்க்கலாம். பெண்கள் பள்ளியிலே வந்து ஜமாத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தோடு சேர்ந்து பள்ளியிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். பள்ளிக்கு செல்கிற பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே 900 நம்பர் ஹதீஸ். பள்ளிக்கு செல்கிற பெண்கள் நறுமணம் பூசி பள்ளிக்கு செல்லாதீர்கள் என்கிற வரைமுறையை வகுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகச் சொல்கிறார். முஸ்லிமிலே 674வது நபிமொழி. ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு தொகுத்து சொல்லப்படுகிறது என்றால், பெண்களாகிய நீங்கள் மதுகபைகளை பின்பற்றும் பொழுது தலாக்கின் அடிப்படையில் உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற வகையில் உங்களுக்கு சட்டங்களை கூறுவார்கள்.
மதுகபைகளை பின்பற்றினால் பெண்களுக்கு எந்த வகையான உரிமைகளும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத அளவுக்கு உங்களை நடத்துவார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் மதுகபைகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எல்லளவும் சம்பந்தமே கிடையாது. உங்களுக்குரிய அனைத்து வாழ்கிற உரிமையும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழிகளின் மூலமாகவும் உங்களுக்கு எல்லா வகையான உரிமைகளும் தாய்மார்களை வழங்கி இருக்கிறார்.